ஆலய தீபம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடைய இந்த ஒரு பதிவில் எங்கு செல்ல இருக்கிறோம்? போலாமா? திருச்செந்தூருக்கு. திருச்செந்தூர் பலருடைய வலிகளை போக்கிய இடம், போக்குகின்ற இடம். திருச்செந்தூரை பற்றி சின்ன சின்ன பதிவுகள்னு ஆயிரக்கணக்காக சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா முருகனுடைய திருவிளையாடல் அன்றிலிருந்து இன்று வரை பலருக்கும் பல அருளி செயல்களை செய்து கொண்டிருக்கின்றன. ஆதி சங்கரர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இன்று இருக்கக்கூடிய சங்கர மடங்களை ஸ்தாபித்தவர். பல இடங்களிலும் அவர் எந்திரங்கள் வைத்து அம்பிகை வழிபாடு, அது மட்டுமல்ல, ஆதிசங்கரர் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஷண்மதங்களை ஸ்தாபித்தவர். கணபதி மூலமாகவும் முக்தியை பெறலாம், கானாபத்தியம். கௌமாரம் என்று முருக பக்தியிலும் இறைவனை அடையலாம். சைவம் என்று சிவனை வழிபட்டு, திருமாலை வைணவம் என்ற மார்க்கத்தின் மூலமாக வழிபட்டு, சாக்தம் சக்தியின் மூலமாக வழிபட்டு, சௌரம் என்பது சூரிய வழிபாடு, இப்படியெல்லாம் வழிபாடு செய்து முக்தி அடையலாம் என்று ஷண்மதத்தை ஸ்தாபித்தவர் தான் ஆதிசங்கர். அவர் ஸ்ரீ சைலம் என்ற ஜோதிர்லிங்க தலங்கள், பல தலங்கள் சென்றவர். அப்படி அவர் ஸ்ரீ சைலம் என்ற தலத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஜெயினர் ஒருத்தரால, அதாவது அப்ப சமணமும் பௌத்தமும் வந்து கொண்டிருக்கும் பொழுது விடிவெள்ளியாக வந்தவர் நம்முடைய ஆதிசங்கர். இந்த ஆதிசங்கரர் இருக்கிற வரைக்கும் சமணமும் பௌத்தமும் வரவே முடியாது என்று புரிந்து கொண்டு அவர்களுடைய தீவினை சக்தியை ஏவி விடுகிறார்கள். அந்த காலத்தில் தீவினை சக்திகள் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்றது நிறைய பேர் நம்புவார்கள். எந்த அளவு ஞானியருடைய கண் பார்வை அருளை கொடுக்கிறதோ அது போல தீயவரின் அந்த ஒரு தீய பார்வைகள் அதற்கான விளைவுகளை ஏற்படுத்தும். ஞானியர்களும் மகான்களும் அருட்பார்வை பார்த்தா அது நன்மையா மாறும், அதுல பிரச்சனையே இல்லை. ஆனா தீயவர்களோ அல்லது நம் மீது பொறாமை கொண்டவர்களோ நம்மை பார்க்கும் பொழுது ஏற்படும் தீய விளைவுகள் வாழ்க்கையில என்னெல்லாம் செய்யும் அப்படின்ற பயத்தில் இருக்கும் பொழுது அந்த தீய சக்திகளை கொடுக்கும் அவர்களுடைய மனப்பக்குவத்தை விட நம்முடைய மனதில் இன்னும் அதிகமான இறை சக்தியும், என்னை யாரும் இறைவன் துணை இருந்தால் அசைக்க முடியாது என்ற நம்பிக்கையும் இருந்து விட்டால் என்னை எந்த தீய சக்தியும் எதுவும் செய்யாது. ஆனா ஆதிசங்கரர் அப்படிப்பட்ட உன்னதமான மகான். ஆனாலும் அவருக்கு சமணர்கள் மூலமாக வந்த ஒரு இடரால் மகோதரம் அப்படின்ற ஒரு வியாதி வந்தது. அது என்ன ஒரு உபாதையை கொடுத்தது அப்படின்னா, தாங்க முடியாத வயிற்று வலி. நிறைய பேருக்கு பார்த்தீர்கள் என்றால் வயிற்று வலி அருளை கொடுத்திருக்கின்றது. உதாரணத்திற்கு அப்பர் சுவாமிகள் இறைவன் சூலை கொடுத்து ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்று வலியார், தீராத வயிற்று வலியார் சமணத்தை விட்டு தன்னுடைய தமக்கை திலகவதியாரிடம் வந்து அங்கு இருக்கக்கூடிய வீரட்டானத்து இறைவனிடம் சரணடைந்து ஊற்றாயினவாறுன்னு பாடி இறைவனிடம் அவர் சைவத்தின் மார்க்கமாக வந்தவர். இந்த ஆதிசங்கரருக்கும் தீராத வயிற்று வலி. வயிற்று வலியில அப்படியே துடிக்கின்றார், தரையில் அப்படியே புரண்டு போற அளவு வயிற்று வலி. அடுத்த பதிவும் திருச்செந்தூர் முருகன் ஒருவருடைய வயிற்று வலியால் வாழ்க்கையை மாற்றிய பதிவு தான். இப்ப ஆதிசங்கரருடைய பதிவு. இந்த வயிற்று வலிக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. ஸ்ரீ சைலத்து சிவபெருமானை உருகி பிரார்த்திக்கிறார். இறைவா, நீதான் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல்னு பஞ்ச தொழிலையும் செய்பவன். எனக்கு இந்த தீராத வயிற்று வலி முடியல அப்படின்னு அழுகின்றார். வயிற்று வலியின் உச்சத்தில் ஒரு சமயம் மயக்கமா அல்லது ரொம்ப அயற்சியான்னு தெரியல, ஆதிசங்கர் அப்படியே வலி மறந்து தூங்குறார். தூக்கத்துல ஸ்ரீ சைலத்திரைவர் வருகின்றார். முற்பிறவியில் நீ செய்த தீவினைகளால் வந்த வயிற்று வலியா, அதை நான் மாற்றி விடுவேன். இது அதால வரல. இவர் கேட்கிறார் அந்த தூக்கத்திலேயே, அப்ப எதனால வந்தது எனக்கு? இது தீவினைகள், தீய சக்திகளால் வந்தது. இதை மாற்றக்கூடிய ஆற்றல் திருச்செந்தூர் அப்படின்ற தலத்துக்கு மட்டும்தான் உண்டு. அப்படியா? உடனே அந்த தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்கின்றார். அப்படி விழித்து கொண்டவர், அதாவது சித்திகள், அஷ்டமா சித்திகள்னு சொல்லுவாங்க. ஒரு
என்ன சொல்றது, வினாடி நேரத்துல ஞானிகளால ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் வர முடியும். அப்படிதான் போகர் கூட சைனால இருந்து இந்தியா வருவாராம். வள்ளலார் சுவாமிகள் பாத்தீங்கன்னா ஆகாய மார்க்கமா போயிட்டு வடலூர்ல அரிசி பத்தல, தானியங்கள் பத்தலாம், ஆகாய மார்க்கமா போயிட்டு அவருடைய வேற ஏதாவது தொண்டர்கள் சீடர்கள் கிட்ட அப்படியே எடுத்துன்னு வருவாராம். இதெல்லாம் பதிவு பண்ற மாதிரி இந்த நூற்றாண்டில் கூட சக்கரை அம்மன்னு ஒரு சித்தர், பெண் சித்தர் திருவான்மியூர்ல இருக்காங்க. அவர்கள் ஆகாய மார்க்கமா வந்து ஒரு மொட்டை மாடியில் இறங்கியதை திருவிக்க அவர்கள் பார்த்ததை பதிவு செய்துள்ளார். இப்படி அஷ்டமா சித்திகள் என்பது ஞானியர்களுக்கும் சித்தர்களுக்கும் கைவந்த ஒரு எளிமையான விஷயம். எதுவுமே அவங்களுக்காக பிரயோகப்படுத்த மாட்டாங்க. ஆனா ஆதிசங்கரருக்கு தீராத வயிற்று வலி. க்ஷண நேரத்தில் தன்னுடைய ஞானத்தால் சித்தியால் உடனே ஸ்ரீ சைலம் அப்படின்ற இடத்துல இருந்து தமிழகம் வந்து தூத்துக்குடி திருச்செந்தூர் அப்படின்ற அற்புத பதிக்கு வருகின்றார். அவர் வந்த சமயம் எது தெரியுமா? இரவு, நள்ளிரவு வேளை, இரவு 1 மணி அளவு இருக்கும். அந்த சமயத்துல வரார். வந்தவர் திருக்கதவும் மூடிதானே இருக்கும், நடை சாத்தி இருக்கும். பள்ளியறை பூஜை முடிந்தவுடனே அந்த முருகப்பெருமானுடைய சன்னதி அறை சாத்தி இருக்கும். அதை பார்க்கிறார். அவ்வளவு தூரம் ஞானத்தால் வந்தவர் இப்ப உள்ள திறக்கலாமா கூடாதான்னு தெரியல. ஏன்னா முருகனுக்கு திரையிடப்பட்டு விட்டது. ஆனாலும் அன்பால் பக்தியால் வருபவர்களை முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்வான். என்னால் இந்த தீராத வயிற்று வலியை தாங்க முடியவில்லை என்று தன்னுடைய ஞானத்தால் மறுபடியும் திருச்செந்தூர் இறைவனுடைய சன்னதிக்குள்ளே வருகின்றார். அவர் பார்த்த காட்சி என்ன தெரியுமா? அங்கே முருகப்பெருமானை நாகராஜன் என்று பாம்புகளின் தலைவன் பூஜை செய்து கொண்டிருந்தான். இன்னைக்கும் திருச்செந்தூர் போனீங்கன்னா திருச்செந்தூருடைய முருகப்பெருமான் சன்னதிக்கு பக்கம் அப்படி போனீங்கன்னா பின்பக்கம் 5 பஞ்சலிங்கங்கள் இருக்கும். பஞ்சலிங்கங்கள் இருக்கும் அந்த ஒரு குகைக்கு மேலே பாத்தீங்கன்னா ஆகாயம் தெரியும். பஞ்சபூதங்களும் இறைவனை வழிபடும். இரவு வேளைகளில் நாகராஜன் வந்து வழிபடுவான். இப்படி அனைத்து தேவர்களும் வழிபாடு செய்யும் இடம் திருச்செந்தூர், செந்திலான். அப்படிப்பட்ட காட்சியை பார்க்கின்றார். பார்த்து விட்டு சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்ற ஒரு அற்புதமான பாடல், மயூராதி ரூடம் மகா வாக்கிய கூடம் என்று, மயில் வாகனனே மகா வாக்கிய கூடம்னா ஒவ்வொரு சித்தர்களும் குருமார்களும் உபதேசிக்கும் மந்திரங்களுக்கெல்லாம் மேலானவனே. அப்படிப்பட்ட முருகனை, அவனுடைய பெருமையை, அழகை போற்றுகின்றார். தன்னுடைய மகோதரம், சிலர் மகோதரம்ன்ற வியாதியா சொல்லுவாங்க, வயிற்று வலி வந்தது என்று, சிலர் காச நோய் என்று சொல்லுவார்கள். ஆக மொத்தத்தில் நம்பிக்கையோடு திருச்செந்தூர் ஆண்டவனிடம் சென்று வடமொழி தெரிந்தவர்கள் இந்த சுப்பிரமணிய புஜங்கம் என்ற பாடலை பாடி திருச்செந்தூர் முருகனை வணங்கினால் தீராத வியாதிகளை எல்லாம் தீர்க்கும் சர்வ வல்லமை படைத்தவன் அந்த செந்தில் ஆண்டவன். எனக்கு வடமொழி கொஞ்சம் கஷ்டம், கவலையே இல்லை. தமிழில் கந்தர் சஷ்டி கவசம், சண்முக கவசம், அருணகிரியார் அருளி செய்த அலங்காரம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி இருக்கின்றது. இப்படி பல பல அற்புத தமிழால் முருகப்பெருமானை முருக அருளாளர்கள் ஆராதித்து பாடியுள்ளார்கள். ஏதாவது ஒரு துதிப்பாடலை பாடி திருச்செந்தூர் முருகனை நாடினால் உண்மையான செல்வம் ஆரோக்கியம்தான். அந்த ஆரோக்கியம் இருந்தா வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்கலாம் இல்லையா? இன்னைக்கு நடக்கும் பொழுது பெருசா தெரியல. ஆனா அந்த கால்ல இருக்கிற ஒரு நரம்பு பாதிக்கப்பட்டவங்க கிட்ட கேளுங்க, இங்க இருந்து அங்க நகர்றது எவ்வளவு கஷ்டம்னு அவங்களாலதான் சொல்லும். அப்ப நம்ம நடக்கும் பொழுது, பேசும் பொழுது, சாப்பிடும் பொழுது, செரிமானம் ஆகும் பொழுது நமக்கு எதுவும் தெரியாது. ஆனா ஒவ்வொரு செயலும் இறைவனால் நடைபெறுகின்றது. தீராத வியாதிகளை தீர்க்கும் பவரோக வைத்தியநாதனாம் திருச்செந்தூர் ஆண்டவனை வழிபாடு செய்து வாழ்க்கையில் நலம் பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.